நம்ம பாண்டிச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்படுற ஒரு விழானா அது மாசி மகம் கடல் தீர்த்தவாரி தாங்க. பொதுவாக நம்ம சாமியை கோயிலில் போய் தனித்தனியாக தரிசனம் பண்ணுவோம். ஆனால் இந்த நாளில் பல ஊர்களில் இருக்கிற சாமிகள் ஒரே இடத்துல வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள். மாதங்களில் ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த மாசி மாதம் கருதப்படுது. இந்த மாதத்தில் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் ரெட்டிப்பு பலன் கொடுக்கணும்னு சொல்லப்படுது. இந்த மாசி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் வர்ற மக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. புதுவை வைத்திக்குப்பம் கடற்கரையில் கொண்டாடப்படுற இந்த மாசி மகத்தில் மயிலம் முருகர், தீவனூர் விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, புதுச்சேரி மணக்குள விநாயகர், வரதராஜ பெருமாள், லக்ஷ்மி ஹயக்ரீவர் உட்பட 100க்கும் மேற்பட்ட கோயில்களில் இருந்து உற்சவ சிலைகள் கொண்டு வரப்பட்டு கடல் தீர்த்தவாரி நடத்தப்படும். பொதுமக்களும் இந்த நாளில் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி அர்ப்பணம் பண்ணுறது வழக்கம். மற்ற நாட்களில் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ண முடியாதவர்கள் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கறதால அவங்களுடைய எல்லா பாவ தோஷங்களும் நிவர்த்தியாகும்ன்றது ஐதீகம். பெருமாளுக்கு உகந்ததாகவும் இந்த மாசி மக நட்சத்திரம் சொல்லப்படுது. பார்வதி தேவியார் இந்த மாசி மக நட்சத்திரத்தில் தான் தக்ஷனின் மகளா பூமியில் பிறந்ததாகவும் புராணங்களில் சொல்லப்படுது. அதனால் பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான நாளாகவும் இது கருதப்படுது. அதே மாதிரி பாதாளத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளியில் கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்று தானும் சொல்லப்படுது. மாசி மகம் கும்பகோணத்துலேயும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் 7-14 லோகத்தில் இருப்பவர்களும் பூமியில் நீராட வருவதாகவும் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி, கோதாவரி, சரையு, பொருணை ஆகிய நதிகளும் கன்னிகளாக மாறி இங்கே வந்து நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள் என்பதும் ஐதீகம். இப்படி பல விசேஷங்களை கொண்டு இருக்கிற இந்த மாசி மகத்துக்காகவே இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னதானம், குடிநீர் பந்தல்னு இந்த திருவிழா இங்கே ரொம்ப சிறப்பாகவே நடத்தப்பட்டு வருது. திரும்புகிற இடமெல்லாம் கடத்தெரு, விளையாட்டு பொருட்கள்னு குழந்தைகளும் இந்த விழாவை ரொம்ப ஆவலாக என்ஜாய் பண்ணுவாங்க.
இப்படி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுற மாசி மகத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூடவே ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க.